இயேசுவில் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் தூய ஆவியின் நட்புறவும் நம் அனைவரோடும் இருப்பதாக என்ற இந்த வார்த்தையினுடைய தொடக்கம், இந்த திருப்பலியும் திருவழிபாடும் இந்த திரு அவையும் திருவிவிலியமும் நம் வாழ்வின் மொத்தமாக மூவொரு இறைவன் நம்மை ஒவ்வொரு நாளும் இயக்குகின்றார் என்பதற்கான ஒரு முத்தாய்ப்பாக நம் திரு அவை நம்மோடு இணைந்து கொண்டாடுகின்றது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த மூவொரு இறைவனுடைய விழா அன்பின் சங்கமத்தின் ஒரு ஒன்றிப்பின் விழாவாக நாம் கொண்டாடுகின்றோம். இந்த பெருவிழாவினுடைய ஒரு மூலம், இதனுடைய பின்னணி திருவிவிலியத்தினுடைய பின்னணியில் நாம் பார்க்கின்ற பொழுது, தொடக்க நூலிலே அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 1 நாம் வாசிக்கின்றோம். தொடக்கத்தில் கடவுள் விண்ணையும் மண்ணகத்தையும் படைத்தார். கடவுளின் ஆவி நீர்த்திரள் மீது அசைவாடி கொண்டிருந்தார். நமது சாயலாகவும் நமது வடிவிலும் மனிதனை உருவாக்குவோம் என்று கடவுள் இங்கு மனிதனை உருவாக்குகின்றார். இந்த உலகத்தையும் அவர் உருவாக்குவதை பார்க்க முடியுது, படைக்கின்றார். இந்த படைப்பினுடைய வழியில் மூவொரு இறைவனுடைய பிரசன்னம் அடங்கி இருப்பதை பார்க்க முடிகின்றது. கடவுள் இந்த உலகத்தை படைக்கின்ற பொழுதே பலவிதமான தயாரிப்பும் திட்டங்களும் அவருக்கும் இருந்திருக்கும். எதை எங்கு வைக்க வேண்டும், எதை எப்படி அழகு சேர்க்க வேண்டும், எப்படி அதை செயல்படுத்த வேண்டும், அல்லது அதை எப்படி அணி செய்ய வேண்டும் என்ற நிலையில் முதலில் இந்த உலகத்தை அவர் படைத்து அதிலே மனிதனை அவர் அழகுபடுத்துகின்றார். அதை படைப்பதை பார்க்க முடிகின்றது. கடவுளுடைய இந்த தயாரிப்பு என்பது நம்முடைய வாழ்க்கையில் நாம் மேற்கொள்கின்ற எல்லா விதமான செயல்களிலும் இறைவனுடைய உடனிருப்பு நம்மிலிருந்து செயலாட்ட கடவுள் நம்மை படைத்திருக்கின்றார். இந்த மூவொரு இறைவனுடைய அந்த வல்லமையும் ஆற்றலும் அன்பும் நம்மில் இணைந்திருப்பதற்கான முதல் நிலை நமக்கு கொடுக்கப்படுவது அருள் வாழ்வு. இந்த அருள் வாழ்வினால் இந்த மூவொரு இறைவன் நம்மை இயக்குகின்றார் என்பதற்கான ஒரு நிலை, ஒவ்வொருவருக்கும் ஒரு பரிசு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பரிசு என்பது நான் கடவுளோடு என்றும் எப்பொழுதும் எல்லா சூழ்நிலையிலும் அந்த பாதுகாப்பில் இருப்பது தான் அந்த அருள் வாழ்வு. அந்த அருள் வாழ்வை விட்டு நான் விலகி தீய வாழ்க்கையில் நான் விழுகின்ற பொழுது, அந்த அருள் வாழ்வை விட்டு நான் விலகுகின்ற பொழுது நரக வாழ்க்கைக்கு உட்பட்டவனாக, கடவுளை விட்டு விலகியவனாக வாழக்கூடியவனாக நாம் இருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மூவொரு இறைவனுடைய இந்த பிரசன்னம் திருவிவிலியத்தோடு ஒன்றித்து நம்முடைய திரு அவையும் நம் வாழ்விலும் பல்வேறு கோணங்களில் இதை சிந்திக்கின்றது. இது அறிவு சார்ந்த நிலையில் நாம் பார்ப்பதை விட அனுபவமும் மறை உண்மையும் கோட்பாடுகளோடு நாம் சிந்திக்கின்ற பொழுது மூவொரு இறைவனுடைய அந்த உடனிருப்பை நாம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். தொடக்க நூல் 18:1-3 நாம் வாசிக்கின்றோம். மம்ரே என்ற இடத்தில் 3 மனிதர்கள் தன் அருகே நிற்பதை காணுகின்றார் என்று மோசே அவ்வாறாக சொல்வார். அந்த நிலை என் தலைவரே என்ற அந்த வார்த்தை ஒரே வார்த்தையாக கூறப்படும். நான் பார்ப்பது 3 ஆட்கள், ஆனால் அங்கே அவர் அழைப்பது என் தலைவரே என்று ஒரு வார்த்தையாக அங்கு அழைக்கின்றார். இது திருத்துவத்தின் நிழல் ஆட்டம் என்று சொல்லப்படுகிறது. மூவொரு இறைவனுடைய நிழல் ஆட்டம் என்பது அவர்கள் மீது அசைவாடி கொண்டிருக்கின்ற ஆவியானவருடைய உடனிருப்பும், கடவுளுடைய அந்த படைப்பினுடைய மேன்மையும், இயேசுவுடைய அந்த முன்குறிக்கப்பட்ட அந்த உடலோடு மீட்கப்பட வேண்டும் என்ற நிலையில் அவர் தோன்றுகின்ற நிலையாக இருக்கின்றது. இதையே புதிய ஏற்பாட்டிலும் மத்தேயு 3:16-7 நாம் வாசிக்கின்றோம். மூவொரு இறைவனுடைய பிரசன்னம் மகனுடைய அந்த திருமுழுக்கு பெற்ற அந்த நிகழ்விலே இயேசு அந்த யோர்தான் நதிக்கரையில் இறங்குகின்றார். அதேபோல் தூய ஆவி புறாவருவில் இறங்குகின்றது. அந்த வானத்திலிருந்து கடவுளுடைய குரல், இவரே என் அன்பார்ந்த மகன், இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்ற மூவொரு இறைவன் அங்கு சங்கமிப்பதை பார்க்க முடிகிறது. மத்தேயு 28:19 வாசிக்கின்றோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால்
அவர்களுக்கு நீங்கள் திருமுழுக்கு கொடுங்கள், நீங்கள் யாரை மன்னிக்கின்றீர்களோ அவர்கள் மன்னிப்பு பெறுவார்கள் என்று இந்த மூவொரு இறைவன் பெயரால் அழைக்கப்படுகிறது. அதேபோல் இந்த திரு அவையோடு நாம் இணைக்கின்ற பொழுது, திருவருட்சாதனங்கள் கொடுக்கின்ற பொழுதெல்லாம் தந்தை மகன் தூய் ஆவி என்று சொல்லி நாம் தொடங்குகின்றோம். தந்தை மகன் தூய் ஆவி என்று சொல்லி திருமுழுக்கை நாம் கொடுக்கின்றோம். தந்தை மகன் தூய் ஆவி என்று சொல்லி நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நாம் உறுதிப்படுத்துகின்றோம். தந்தை மகன் தூய் ஆவி என்று சொல்லி திருமணத்தை அர்ச்சித்து அந்த மூவொரு இறைவனுடைய சன்னிதானத்தில் அவர்களை உடன்படிக்கை செய்து வாழக்கூடியதாக இருக்கின்றது. இப்படி ஒவ்வொரு அருட்சாதனத்திலும் மூவொரு இறைவன் இயங்குகின்றார், இருக்கின்றார் என்பதை பார்க்க முடிகின்றது. இதையே வரலாற்று சிந்தனையோடு இது மூவொரு இறைவனை நம்முடைய திரு அவை எப்படி கொண்டாடுகிறது, எப்படி அதை வழிவகுத்தது, கோட்பாடாக எப்படி கொண்டாடுது என்றால், அப்போஸ்தலருடைய காலத்திலே இந்த திருத்துவம் என்பது இல்லை. ஆனால் இந்த திருத்துவத்திற்கு பதிலாக மூவொரு இறைவனை பல்வேறு இடத்தில் அவர்கள் கொண்டிருந்தார்கள். கடவுளுடைய அந்த படைப்பு அது பழைய ஏற்பாட்டில் கொண்டிருந்ததாக இருந்தது. அதேபோல் புதிய ஏற்பாட்டில் இயேசுவுடைய மாண்பை சித்தரிக்கக்கூடியதாக இருந்தது. திருத்தூதர் பணிகளிலிருந்து தூய ஆவியாருடைய அந்த வழிகாட்டுதலையும் வருகையும் குறிக்கக்கூடியதாக இருந்தது. இப்படிதான் அந்த அப்போஸ்தலருடைய காலத்தில் கடவுளுடைய மூவொரு இறைவனை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. இது அதற்கு பிறகு கிபி 200வது ஆண்டிலே தெர்த்துலியன் என்ற அந்த நிலையில் இந்த முதல் முறையாக ட்ரினிட்டி என்று சொல்கின்ற திருத்துவத்தை அறிமுகப்படுத்துகின்றார்கள். கடவுள் ஒரே தன்மையில் 3 ஆட்களாக இருக்கின்றார்கள் என்பதை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதேபோல் இந்த நிகழ்விலே தந்தை ஒரே தன்மையானவர் என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் இந்த விசுவாச அறிக்கையிலே நாம் அறிக்கையிடுகின்றோம். அந்த விசுவாசத்திலே கடவுள் ஒரே தன்மையானவர் என்ற அந்த விசுவாசத்தை நாம் அறிவிக்கக்கூடியவராக இருக்கின்றோம். அதேபோல் இந்த நிலையில் நாம் புரிந்து கொள்கின்ற அளவில் தந்தையானவர் ஒரு பனிக்கட்டி போன்றவர். இந்த பனிக்கட்டி எப்படி திடமாக இருக்கின்றது, அதேபோல் இயேசு அந்த பனிக்கட்டி உருகிய அந்த நீராக இருக்கின்றார், தண்ணீராக இருக்கின்றார். அதேபோல் அந்த தண்ணீரானது ஆவியாகி மேலே செல்கின்ற அந்த நீராவி தூய ஆவியாரை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் அதனுடைய தன்மை ஒரே நிலை, தண்ணீர் என்ற நிலையில் இருக்கின்றது. இது மூவொரு இறைவனுடைய அந்த வல்லமையினுடைய அந்த உவமையாக நாம் பார்க்க முடிகிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது மூவொரு இறைவனுடைய விழாவிலே நாம் இணைகின்ற பொழுது இந்த உறவிலே ஒவ்வொருவரும் அந்த வல்லமையை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். அன்பினால் நம்மை வழிநடத்தக்கூடியவராக இருந்தார்கள். ஒவ்வொருவரும் தன்னுடைய நடத்தையினாலும் தன்னுடைய வாழ்வாலும் நம்முடைய மகிழ்ச்சியினாலும் நம்மை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். இதைதான் இந்த 2ஆம் வாசகத்தில் நாம் வாசிக்கின்றோம். நாம் அனைவரும் ஒரே மனநிலையோடு இருக்க வேண்டும், அமைதியோடு இருக்க வேண்டும், அன்போடு இருக்க வேண்டும் என்ற அழைப்பின் மத்தியில்தான் நாம் மூவொரு இறைவனை நாம் என்றும் அந்த அருளாலும் ஆசிராலும் போற்றக்கூடியவர்களாக நாம் ஒவ்வொரு நாளும் இருக்க, அவருடைய இரக்கமும் பரிவும் நம் ஒவ்வொருவரிலும் இருக்க தொடர்ந்து இந்த தெய்வீக திருப்பலியில் மன்றாடுவோம். நல்லாய இயேசு என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆமேன்.